புதுச்சேரி பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வி.பி. ராமலிங்கம் இன்று பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் தலைவருக்கான கடிதத்தை வழங்கினார். இவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். அகில இந்திய பாஜக தலைவர் அடுத்த மாதம் புதியதாக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதனையொட்டி நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைவர் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நேற்று வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து தற்போதைய தலைவர் செல்வகணபதி எம்பி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தனர். மாநில தலைவர் பதவிக்கு வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் போட்டியின்றி வி.பி. ராமலிங்கம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. புதிய மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் பதவியேற்பு விழா மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது. பதவியேற்பு விழாவையொட்டி நகர பகுதியில் விழாவிற்கு வரும் தலைவர்களை வரவேற்று முக்கிய சாலை சந்திப்புகள், சதுக்கங்கள் வழியெங்கும் பேனர்கள் வைத்திருந்தனர். புதிய தலைவர் பதவியேற்புக்காக காரைக்கால், மாஹே, ஏனாம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொகுதிகளில் இருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் காலை முதல் வாகனங்களில் கட்சி கொடியுடன் பேரணியாக கைகளில் பாஜக கொடிகளை ஏந்தி வந்தனர். இதனால் சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் பகுதி விழாக்கோலம் பூண்டது. அங்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டார். அவரிடம் முன்னாள் தலைவர் செல்வகணபதி எம்பி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், விவிலியன் ரிச்சர்ட், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, தீபாய்ந்தான் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்குத்து வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மதிய விருந்து அளிக்கப்பட்டது. பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி அளித்ததில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் வருத்தமில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி அளித்ததற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தத்தில் இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பாஜக தான் கடந்த 4 வருடத்திற்கு முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள். அவர்களே நியமனம் சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளனர். அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுப்பதற்கு எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி பணியை ஆற்றி வருகிறோம் என்றார். ஜவஹர் நகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட நகர வளர்ச்சி திட்டப் பணிகளை கவர்னர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறையின் உழவர்கரை நகராட்சி மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட நகர வளர்ச்சி திட்டப் பணிகளை ஜவஹர் நகர், நடேசன் நகர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். மேலும் பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த உடற்பயிற்சி கருவிகளை பார்வையிட்டனர். இந்நிகழ்வின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், வைத்தியநாதன், செயலர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி கருவடுக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இப்போட்டிகளில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகங்களின் கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கருவடுக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகின. நேற்று லீக் மற்றும் இறுதிப் போட்டிகளை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். 4 அணிகளும் சிறப்பாக விளையாடியதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் இடத்தையும், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 2வது இடத்தையும், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப் அணி 3வது இடத்தையும், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் அணி 4வது இடத்தையும் பிடித்தது.
மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்துகேசவலு, பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணை செயலாளர் வாசன், காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக், தொழிலதிபர் பாலமுருகன் மற்றும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ராஜவேலு, செயலாளர் செல்வகுமார் மற்றும் அணி நிர்வாகிகள் வீரர்கள் மேற்கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை டாக்டர் எம்ஜிஆர் நகர் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகளின் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராவை காவல் கண்காணிப்பாளர் வீரவெள்ளவன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை டாக்டர் எம்ஜிஆர் நகர் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகளின் தீவிர முயற்சியாலும் நகரவாசிகளின் பங்களிப்போடும் நகர் முழுவதும் 22 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நடைபெற்றது. சங்க செயலாளர் தெய்வநாயகம் தொகுப்புரை வழங்கியதை அடுத்து தலைவர் வைத்திலிங்கம் தலைமையேற்று வரவேற்புரையாற்றினார். திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல்துறையின் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், இளநிலை பொறியாளர், பிரிட்டிஷ் செமினார், சிபிஎஸ்இ ஸ்கூல் முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்காணிப்பு கேமராவின் செயல்பாட்டை காவல்துறை எஸ்பி துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார். நிறைவாக சங்க துணைத் தலைவர் ஞான இருதயராஜ் நன்றி கூறினார். இந்த விழாவினை சங்க நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் நகர மக்கள் அனைவரும் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் மகாலட்சுமி நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வி பி ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் மகாலட்சுமி நகரில் உட்புற வீதிகளுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்காக 21,14,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மகாலட்சுமி நகரில் திலகர் வீதி, பாரதி வீதி, கம்மன் வீதி மற்றும் வஉசி வீதிகளில் கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கு 21,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் நலத்திட்ட விழா தட்டாஞ்சாவடியில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை செல்வ விநாயகர் கோவில் அருகில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் ஏற்பாட்டில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, திருமுருகன், மருதுபாண்டியன், ரகுமான், மாநில செயலாளர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ், உசுட செந்தில், மங்கள பகுபதி, முத்துக்குமாரசாமி, மண்ணாடிப்பட்டு ரகுபதி, மாவட்ட தலைவர்கள் கோபி, பாபு, பழனி ராஜா, வட்டார தலைவர்கள் விநாயகமூர்த்தி, வீரமுத்து, திருமலை, தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் ரவி, ஜம்புலிங்கம், ராஜா, மணநாதன், குருசாமி, வெங்கட், மேகநாதன், பிரகாஷ், பாலன், மணிமாறன், மதி, வைத்தி, வருண், சக்தி, முருகன், ஹரிஷ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை கோவிந்தராஜ் தொகுத்து வழங்கினார். ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஆற்றை மேம்படுத்துவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அரியாங்குப்பம் முருங்கம்பாக்கம் இடையில் உள்ள மேங்க்ரோவ் காடுகள் நிறைந்த ஆற்றினை மேம்படுத்தும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளி மற்றும் விபின் ராவத் அதிகாரிகள், வீரசெல்வம், ராதாகிருஷ்ணன், தாசில்தார் பிரத்யூ உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அரியாங்குப்பம் ஆற்றில் கலக்கப்படும் கழிவுநீரை சுத்திகரித்து மீண்டும் ஆற்றில் விடவும், சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் அரிக்கன்மேடு பகுதியில் அருங்காட்சியகம் அமைத்திடவும் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு மேம்பாட்டு பணிகள் செய்திட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி புகழேந்தி புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் புதுவை தலைமை நீதிபதி ஆனந்தன் மற்றும் உறுப்பினர் செயலாளர், புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் அம்பிகா ஆகியோர் உடனிருந்தனர். சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும்
அனைத்து விதமான நடவடிக்கைகள் பற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துரைத்தார். மேலும் சிறையில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்த அவர்கள் சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்புகள், ஜெயில் ரேடியோ, பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் போன்றவற்றை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடினர். மேலும் சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினர். மேலும் இச்சிறையானது சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அவற்றை சிறைவாசிகளாகிய நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு குற்ற உணர்விலிருந்து வெளிப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வெளியே செல்ல வேண்டும் என்றும், நீங்கள் செய்யும் குற்றங்களினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பமும் பெரும் துயரத்தை அனுபவிக்கின்றனர். எனவே குற்ற செயலில் ஈடுபடாமல் நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றும் சிறைவாசியிடம் அறிவுறுத்தினர். மேலும் சிறைச்சாலையில் வெளியே உள்ள கழிவறைகளில் புதிதாக கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சிறைத்துறையை அறிவுறுத்தினர். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் வித்யா சமீக்ஷா கேந்திர தொடக்க விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் வித்யா சமீக்ஷா கேந்திரா தொடக்க விழா இன்று கல்வித்துறையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் விஎஸ்கே மையத்தை திறந்து வைத்தார். விஎஸ்கே தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பிற தரவுகளின் அடிப்படையில் பள்ளிகளின் செயல்பாடுகளை அறிந்து கொள்வதற்கான இணைய வசதிகள் குறித்து வடக்காட்சி மூலம் அதிகாரிகள் விளக்கினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் பிபின் ராவத் விருது 2025 விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிபின் ராவத் உலக சாதனை புத்தகத்தின் சார்பில் பிபின் ராவத் விருது 2025 வழங்கும் விழா புதுச்சேரி புதுவை தமிழ் சங்கத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சமூக சேவை, கல்வி, கலை, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினர்களாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன், நிறுவனர் இயக்குனர், யூனிவர்சல் எக்கோ பவுண்டேஷன் நிறுவனர் இயக்குனர் உபேஷ் குப்தா மற்றும் மூத்த வனவிலங்கு உயிரியலாளர், வனவிலங்கு கருத்து மற்றும் படைப்பாற்றல் கலைஞர் பங்கேற்று விழாவை கட்டமைத்து சிறப்பித்தனர். இந்த விழாவில் வினோத்குமார், இயக்குனர் பிபின் ராவத், உலக சாதனை புத்தகம் செல்வி, துணை இயக்குனர் கார்த்திக், பின்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இயக்குனர் ஒருங்கிணைத்தனர். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்து வந்த சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்கள் பங்கேற்று விருது பெற்றனர். இந்நிகழ்வு சாதனையாளர்களுக்கு ஊக்கமும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய அங்கமாகவும் அமைந்தது. புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியில் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதிதியில் நடைபெற்றது. லகு உத்யோக் பாரதியின் தேசிய இணை பொதுச் செயலாளர் மோகன் சுந்தரம், தேசிய துணைத் தலைவர் ஹரிஹரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் ஆகியோர் பங்கேற்றனர். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சங்கமாக செயல்படும் இந்த லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகளாக தலைவர் விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்களாக பாஸ்கரன், வேலுசாமி, அசோக், பொதுச் செயலாளராக சுரேஷ் பாபு, பொருளாளராக வேல்முருகன், துணை பொதுச் செயலாளர், 6 செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றனர். நிகழ்ச்சியில் டேலி அக்கவுண்டிங் சாப்ட்வேர் நிறுவனர் சிபி, நிறுவனத்தின் செயல்திறன், குறு மற்றும் சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் குறித்து பேசினார். தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜெயேந்திரன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மணவெளி சட்டமன்ற தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அபிஷேகப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், மகப்பேறு, எலும்பு, தோல், கண் மருத்துவம் மற்றும் சர்க்கரை வியாதி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அங்கேயே இலவசமாக கண்ணாடிகளும் வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மணவெளி தொகுதி அதிமுக அவைத் தலைவர் மூர்த்தி, விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி மற்றும் நிர்வாகிகள் தயாளன், தனஞ்சயன், கார்த்திக், காந்தி, காத்தவராயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி தாகூர் நகர் தூய ஆவியார் ஆலய ஆடம்பர தேர்பவனியில்
திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகர் தூய ஆவியார் ஆலய 51ஆம் ஆண்டு பங்கு திருவிழா கொண்டாட்டம் மற்றும் வழிபாட்டு நிகழ்வுகள் கடந்த 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேர்வுபணி மற்றும் திருப்பலி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருப்பலி ஆடம்பர தேர்வுபணி நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் உதவி பங்கு தந்தை அருள்ராஜா மற்றும் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி திருப்பலி நடத்தி இந்த தேர்வுபணியை ஆசிர்வதித்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தூய ஆவியாரை வழிபட்டனர். டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் போதையின் பாதை மாற என்ற தலைப்பில் போதை நோய் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் போதையின் பாதை மாற என்ற தலைப்பில் போதை நோய் விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்துள்ள அருளோதயம் மறுவாழ்வு மையத்தின் இயக்குநரும் போதைக்கு அடிமையாகி வாழ்வை இழந்த பலரை மீட்டெடுத்தவருமான அருட்பணி முனைவர் சிலுவை முத்து குறும்படங்கள் வாயிலாகவும் கருத்து வாயிலாகவும் மாணவர்களுக்கு போதைப் பொருட்களான மது, கஞ்சா, சாராயம் போன்றவைகளால் ஏற்படுகின்ற தீமைகளை நகைச்சுவையாகவும் எளிமையாகவும் புரியக்கூடிய வகையில் எடுத்துரைத்து கருத்துரைகளை வழங்கினார். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு அருட்பணி முனைவர் சிலுவை முத்துவின் பயனுள்ள கருத்துரையை கவனமாக கேட்டறிந்தனர். பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சுகந்தி நன்றி உரையாற்றினார். உதவி பங்கு தந்தை மெல்கியோர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.